தை மாதத்தில் வாஸ்து நாள் அஷ்டமியில் வருது. அஷ்டமியில் வாஸ்து நாள் வர்றதால நாங்கள் பூமி பூஜை போடலாமா, போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேள்வி கேட்டாங்க. அதற்கான ஒரு பதில் இந்த சூப்பரான பதிவில் உள்ளது. வாஸ்து புருஷன் என்பவர் சிவபெருமானுடைய அம்சமாக பூமியில் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பூதகணம். இதுக்கு தூங்குறதே வேலை. ஒரு முறை விழித்து கொண்டால் 1.5 மணி நேரம் மட்டும்தான் விழித்து கொண்டிருப்பார், மீதி நேரம்லாம் தூங்குறது தான் வேலை. அது மாதிரி தை மாதம் 12ஆம் தேதி 26/1/2026 திங்கட்கிழமை அன்று விழித்து கொள்வார். அதை தான் நம்ம வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் பூஜை போட்டாக்கா அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். இதனால் அந்த இடத்தில் கட்டக்கூடிய அந்த கட்டிடங்கள் 3 தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும் என்பது ஜோதிட பாரம்பரிய விதிகளில் சொல்லப்பட்டுள்ளது. வாஸ்து புருஷன் விழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அஷ்டமியில் வந்தாலும் பூமி பூஜை செய்யலாம், வாஸ்து பூஜை செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. முக்கியம் இதுதான், அஷ்டமியில் வந்தாலும் அன்று வாஸ்து பூஜை செய்யலாம். சரி, வாஸ்து புருஷன் 1.5 மணி நேரம் எழுந்துக்கிறாரு. அப்போ என்ன செய்வார் அப்படின்னா 5 விதமான தொழில்களை செய்வார். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரியே பல் துலக்குவது, குளிப்பது, பூஜை செய்வது, சாப்பிடுவது, தாம்பூலம் வெற்றிலைவாக போட்டுக்கொள்வது, இந்த 5 வேலைகளை அவர் செய்வார். இதில் மிக சிறந்த நேரம் எது அப்படின்னா, அவர் சாப்பிடக்கூடிய நேரமும் தாம்பூலம் போடக்கூடிய நேரமும் மிக சிறந்த நேரம். இன்றைக்கு அந்த 2 பாகம் மட்டும், கடைசியாக அந்த சாப்பிடக்கூடிய நேரம், தாம்பூலம் போடக்கூடிய நேரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டு பாருங்கள். வீடு கடகடன்னு அப்படியே எழும்பி சீக்கிரமாக நீங்கள் கிரகப்பிரவேசம் செல்வதற்கான அற்புதமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தை மாதம் 12ஆம் தேதி 26/1/2026 திங்கட்கிழமை காலை 10:41 முதல் 11:17 வரை சூப்பரான வாஸ்து பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புத நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வாஸ்து பூஜை போட்டு பாருங்கள், அற்புத பலன்கள் உண்டாகும். உங்களுடைய கட்டிடம் பல தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும். எந்த சிக்கலும் இல்லாமல் நீங்கள் கிரகப்பிரவேசம் போகிற அளவுக்கு கடகடன்னு வேலைகள் நல்லபடியாக முடியும். ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.